ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. 2 நாளாகமும் 30:26. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நமது முந்தைய கொண்டாட்டங்கள் ஊருக்குள் பண்டங்களை கொடுத்து மகிழ்ந்தது என்று ஏராளமான விஷயங்களை நாம் மறந்துவிடும் அளவிற்கு இன்றைய நவீனங்களும் மாறிவிட்ட வாழ்க்கை முறைகளும் நம்மை வேறு பாதைக்கு வழிநடத்தி சென்றுவிட்டது. நாம் இழந்து போன அந்த சந்தோஷங்கள் நமக்கு மீண்டும் கிடைக்குமா? யூதாவை ஆண்ட எசேக்கியாவின் காலத்தில் முந்திய பல ராஜாக்கள் புறக்கணித்து விட்ட கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் ஆலயத்துக்கும் அடுத்த காரியங்கள் புதுப்பிக்கப்பட்டன. அதனால் மக்கள் களி கூர்ந்தார்கள். கர்த்தருடைய கோபம் தணிய வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ஒன்றே ஒரு காரியம் மனம் திரும்புவது என்பதை எசேக்கியா உணர்ந்தான். ஆசாரியர் லேவியரை அழைப்பித்தான். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க செய்தான். பலிகள் செலுத்தப்பட்டன. பாடல் பாடுகிறவர்களும் வாத்தியங்களை இசைக்கிறவர்களும் அழைக்கப்பட்டார்கள். யாவரும் மகிழ்ச்சியோட கர்த்தரை துதித்து தலைகுனிந்து பணிந்து கொண்டார்கள். எசேக்கியா மக்களிடம் திரும்ப திரும்ப சொன்ன செய்தி கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள் என்பதுதான். பஸ்கா ஆசரிப்புக்கு மக்கள் கொண்டு வந்த ஆட்டுக்குட்டிகளை கண்டு ஆசாரியரும் லேவியரும் வெட்கப்பட்டார்கள். இவ்விதமாக எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. மக்கள் கர்த்தரை கொண்டாடினார்கள். இன்று பண்டிகைகளை கொண்டாட ஆயத்தமாகிற நாம் தேவனை நம் வாழ்வில் முக்கியப்படுத்துவோம். நமது சொந்த வாழ்விலும் சபை ஐக்கியத்திலும் நமது முறைமைகளை, வைபவங்களை, கொண்டாட்டங்களை தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய மகிழ்ச்சிக்கும் ஏற்றபடி புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவார். பண்டிகை நாட்களில் ஏழைகளை, அனாதைகளை, ஆதரவற்றோரை, தெருவோரம் வாழ்வோருக்கு இயன்ற உதவியை செய்வோம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமும் ஆகிய பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்கள் ஆவிக்குரிய வாழ்வு மறுபடியும் புதுப்பிக்கப்படவும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றவும் உங்க கிருபை தாரும். எங்கள் விசுவாசத்தை உம்மிடம் அறிக்கையிடுவதன் மூலமாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதின வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், தனிமை, ஆதரவற்ற சூழ்நிலை, வியாதி, பலவீனம், வறுமை, வேதனை, வெளியே சொல்ல முடியாத பாடுகள் வழியாக சென்றாலும் அனுதினம் உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு விண்ணப்பித்து வரும் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்து கவலைகள் மாற்றி ஆற்றி தேற்றி குணப்படுத்தி ஆசீர்வாதமான செழிப்பான சமாதானமான வாழ்க்கை வாழ தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். கனரக வாகன ஓட்டுநர்கள், மற்ற வாகன ஓட்டுநர்கள் சடுதியான ஆபத்துக்கள், விபத்துகளுக்கு அனைவரையும் கர்த்தர் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும் பலவித தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்களோடு உள்ள ஒவ்வொருவருடைய காயங்கள் ஆற்றப்படவும் இழந்த சமாதானத்தையும் நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கவும் உங்க கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். பிரசவத்தை எதிர்நோக்கி உள்ள கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தி சுகப்பிரசவத்தை தந்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திருமண வயதில் இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தாமே வாய்க்க பண்ணுங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் தேவ கிருபையால் சிறந்த ஞானம் பெற்று படிக்கவும், பாலிய இச்சைகளுக்கும் உலக இச்சைகளுக்கும் தீய நண்பர்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினால் அவதிப்படும் குடும்பங்களில் அவர்களது கடன்கள் முழுவதும் கொடுத்து தீர்க்கும் திராணியை கர்த்தர் தாமே தந்து ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்க கேட்டவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற பண்ணி சிறுமையை போக்கியர்ல ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால், வறட்சியினால், பெரு வெள்ளத்தினால் உடைமைகளை இழந்து ஒருவேளை உணவிற்கும் உறைவிடத்துக்கும் பரிதபிக்கும் மக்களை பஞ்சகாலத்திலும் போஷிக்கும் தேவன் தாமே போஷித்து காத்தரளவும் இந்த மாதிரியான இக்கட்டுகள் நீங்க தேசங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களின் நிலத்தில் கர்த்தர் செழிப்பை கட்டளையிட்டு விளைச்சல்கள் பெருகவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பூமியின் பலன்கள் அமோகமாய் கிடைக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷத்தை இந்திய தேசத்திலும் உலகெங்கிலும் அறிவிக்கும் அனைத்து மிஷனரிகள், மிஷனரி ஸ்தாபனங்கள், இயக்குநர்கள், விசேஷ பணியாளர்கள், அவர்கள் குடும்பங்கள் மற்றும் இவர்களை பொருளாலும் ஜெபத்தாலும் தாங்கும் குடும்பங்கள் அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிய நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.